லின் லித்தோ பிரபு என்ன பண்ணா, இரண்டாம் உலகப் போரில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களை ஈடுபடுத்தினான்னு சொல்லி நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களின் ஆதரவு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத இந்த லின் லித்தோ பிரபு உணர்ந்திருக்கான். இதுக்காக லின் லித்தோ பிரபு என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் நாங்கள் தன்னாட்சி கொடுக்குறோம், டொமைன் அந்தஸ்து நாங்கள் இந்தியாவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த ஆகஸ்ட் நன்கொடையா 1940 ஆகஸ்ட்டில் லின் லித்தோ பிரபு நன்கொடையா கொடுக்குறேன்னு சொல்கிறான். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இதை காங்கிரஸ் ஏற்றுதா அப்படின்னு கேட்கும்போது காங்கிரஸ் இதை சுத்தமாக ஏற்றுக்கல. இதனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் அறிவிக்கிறாரு. அதில் ஒரு சிலர் மட்டுமே கலந்துக்கிறாங்க. இதில் முதல்ல இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிச்சது யாருன்னா வினோபாவா, ஆச்சாரிய வினோபாவா ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அக்டோபர் 17, 1940 இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆண்டின் இறுதி வரைக்கும், அதாவது 1940 ஆண்டின் இறுதி வரைக்குமே இந்த சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம் தொடர்ந்து நடந்தது. இந்த காலகட்டத்துக்குள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா 25,000க்கு அதிகமான மக்கள் கைதும் செய்யப்பட்டாங்க. தனிநபர் சத்தியாகிரகம் நடக்கும்போது 25,000க்கு மேற்பட்ட மக்கள் கைது செய்யப்பட்டாங்களாம்.